ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கு அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலேயும் ஆண்டவருடைய சிநேகம், ஆண்டவருடைய பிரியம் உங்கள் மேல் இருக்கும். இன்றைக்கும் நம் வேதத்திலே நெகேமியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் கடைசி பகுதி இப்படி சொல்லுகிறது: கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பெலன். The joy of the Lord is your strength. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கங்கள், மனபாரங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், துன்பங்கள், இப்படி பல வடிவங்களிலே சில செயல்கள் நமக்கு எதிராக வரும்போது நாம் சோர்ந்து போகிறோம், தளர்ந்து விடுகிறோம். ஆனால் இது போன்ற சூழ்நிலை மாற்றங்கள் வருகிற போது நம் உள்ளத்திலே வீழ்ந்து விடாமல் இருக்க ஒரு திடமான, ஒரு உள்ளான, ஒரு கர்த்தருக்குள் ஒரு மகிழ்ச்சி ஒன்று இருக்கிறது. அது உங்களுக்கு இருக்குமானால் அது நமக்கு ஒரு புது பலனை, ஒரு ஆற்றலை கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை. 2000 வருடங்களுக்கு முன்பதாக திருவள்ளுவர் வார்த்தை சொன்னார்: இடுக்கண் வருங்கால் நகுக. துன்பம் வரும்பொழுது மகிழ்ச்சியாக எண்ணுங்கள் என்று. பிரியமானவர்களே, துன்பத்தின் நடுவில் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்பவனே ஒரு உண்மையான பலசாலி என்று நாம் அறிய முடியும். ஆர் யூ ஸ்ட்ராங் ஆர் வீக்? எப்பொழுது தெரியுமா? நம்முடைய துன்பத்தின் நேரங்களிலே, இடுக்கத்தின் நேரங்களிலே நாம் தைரியத்தோடு நிற்கிறோமா, கர்த்தரை நம்பி, அல்லது சோர்ந்து போய் படுத்து விடுகிறோமா? பிரியமானவர்களே, ஒரு பெரிய ஆய்வாளர் இருந்தார். அவர் பேர் தாமஸ் ஆல்வா எடிசன். அவரை அறியாதவர்கள் இல்லை. உலக புகழ் பெற்றவர், சயின்டிஸ்ட். அவர் ஒரு நாள் அவருடைய லேபரட்டரி, ஆய்வகம் தீப்பற்றி எரிந்து விட்டது. செய்தி கேட்டு ஓடி வந்தார். வருவதற்குள் அவருடைய ஆய்வகத்தின் பெரும் பகுதி தீயினால் கருகி விட்டது. அவர் கண்டுபிடிப்புகளெல்லாம் அநேகமாய் எரிந்து விட்டது. அவர் கண்டுபிடிப்புகளுக்கான குறிப்பேடுகளை எழுதி வைத்ததெல்லாம் தீயிலே கரிந்து விட்டது. அந்த ஆய்வகத்துக்கு ஓடி வந்து நின்றார் தன் உதவியாளரோடு. அங்கே ஒரு புத்தகம் அரையுங்குறையுமாய் எரிந்து கிடந்தது. காலால் எத்தி விட்டாராம். அப்பொழுது ஒரு பக்கம் திரண்டு கொண்டது. அதிலே அவருடைய புகைப்படம் ஒன்று எரியாமல் அப்படியே இருந்திருக்கிறது. அந்த நேரம் பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு அவருக்குள்ளே ஒரு உணர்வை கொடுத்திருக்கிறார். தாமஸ் ஆல்வா எடிசன், நீ அநேக கண்டுபிடிப்புகளை குறிப்பேடாக எழுதி வைத்து அவைகளாம் எரிந்து போயிருக்கலாம். ஆனால் இன்னும் தாமஸ் ஆல்வா எடிசன் உயிரோடு இருக்கிறார். அவர் எரிந்து போகவில்லை. இந்த எண்ணம் வந்ததுமே அவர் துயரத்தின் மத்தியிலே ஒரு பலன் வந்ததாம். ஆண்டவரே அவரோடு கூட பேசுகிறது போல இருந்தது. ஓ, நான் இன்னும் மரிக்கவில்லையே, நான் உயிரோடு தானே இருக்கிறேன். அந்த படைப்புகளுக்கான ஞானத்தை கொடுத்த அந்த தேவன் இன்னும் என்னை உயிரோடு வைத்திருக்கிறாரே. ஆகவே மனதை தளர விடாமல் திரும்ப உதறிவிட்டு புது பலன் அடைந்து தன் வந்த காரியதரிசிக்கிட்ட சொன்னாராம். உதவியாளர்கிட்ட சொல்லி இருக்கிறார், நான் என்றைக்கோ இந்த ஆய்வகத்தை புதுப்பிக்க வேண்டும் என்று இருந்தேன். அது ஏனோ இப்பொழுது சூழ்நிலை நிமித்தமாக ஆய்வகம் எரிந்து விட்டது. வா, நாம் திரும்ப புதிய ஆய்வகத்தை கட்டுவதற்கு இது ஒரு ஆயத்தமாக இருக்கட்டும். He started again. He lifted his laboratory. இன்னும் அநேக கண்டுபிடிப்புகளை புதிதாய் கண்டுபிடித்தாராம். சரித்திரம் சொல்லுகிறது, உலக புகழ் பெற்ற தாமஸ் ஆல்வா எடிசனாக நின்றார். துன்பத்தின் நேரத்திலேயும் தன் மனதிலே ஒரு திடகாத்தம், கர்த்தருக்குள் ஒரு மகிழ்ச்சி வந்தது. கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், நானும் உயிரோடு இருக்கிறேன், எனக்குள்ளே வாழ்கிற நம்பிக்கையை தருகிற தேவன் என்னை கைவிடவில்லையே. நீங்கள் வேதத்திலே பிலிப்பியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிற போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள்.
Rejoice in the Lord always. Again I say rejoice. எதன் மத்தியிலே? போராட்டங்கள் மத்தியிலே, எதிர்ப்புகள் மத்தியிலே, நீங்கள் எதிர்பாராத சூழ்நிலைகள் வருகிற போது இப்படி ஒரு கர்த்தருக்குள் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. பிரியமானவர்களே, அது வெளியிலிருந்து உள்ளே வருகிறதில்லை, உள்ளிருந்து வெளியே வருகிற ஒன்று. It is not depend on the happenings, it depend upon God. தனக்குள்ளே வாழ்கிற தெய்வத்தை சார்ந்தது தான் அந்த மகிழ்ச்சி. அதுக்கு அடுத்த வசனம் பிலிப்பியர் 4:5 இப்படி சொல்லுகிறது, நீங்கள் சாந்த குணம் உள்ளவர்களாய். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்கட்டும், கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட போராட்டத்தின் நேரத்திலே நம்முடைய சாந்தத்தை இழந்து விடுகிறோம். வேதம் சொல்லுகிறது, பொல்லாத மனுஷர் மேல், துன்மார்க்கர் மேல் எரிச்சல் கொள்ளாதே, அவர்களுடைய வழிகளில் எதையும் தெரிந்து கொள்ளாதே. நம்ம நியாயமாக உண்மையாக இந்த உலகத்தில் வாழ்கிற போது நமக்கு போராட்டம் வரத்தான் செய்கிறது. உண்மையாய் வாழ நினைக்கும் போது, நீதியாய் வாழ நினைக்கும் போது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, அபகரிக்கக்கூடாது, தாறுமாறாய் வாழக்கூடாது என்றெல்லாம் நல்ல பண்புகளை வாழ நினைக்கிற போது இந்த உலகம் அதை ஏற்றுக்கொள்ளாது. எதிர்ப்பு இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த சூழ்நிலைகளிலே வேத வசனம் சொல்லுகிறது, ஒரு சாந்த குணத்தை தேவன் தருவார். டு பி காம் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் அ ஸ்டார்ம். தேவன் யார்? சமீபமாக இருக்கிறாராம். ஹல்லேலூயா. கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். யாருக்கு? உங்கள் பக்கத்திலே சமீபமாக இருக்கிறார். He is very close at hand to help you, to lift you up. கர்த்தர் சமீபமாக இருக்கிறார்னு போட்டிருக்கிற வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல. கர்த்தர் எல்லாருக்கும் சமீபமாக இருக்க மாட்டார். கர்த்தருக்குள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொண்டால், மனதை திடப்படுத்த கற்றுக்கொண்டால், கர்த்தர் சமீபமாக இருக்கிறதை உணர்வீர்கள். இழப்புகள் மத்தியிலே, பல வருடங்களுக்கு முன்னால் என்னுடைய தகப்பன் இறந்து போன அந்த நாள், நான் அருகிலே அவருடைய மரித்து போன சரீரத்தின் அருகிலே நின்று ஓ என்று அழுகிற அந்த நேரம், என் அருகிலே இயேசு இருந்தார். என் பக்கத்திலே தேவனுடைய பிரசன்னம் என் மேல் இறங்கினது, தேவனுடைய வார்த்தை உண்டானது. கர்த்தர் எனக்கு சொன்னார், இந்த சூழ்நிலையிலே நான் உனக்கு தகப்பனாக இருந்து நடத்துவேன். பெரிய சமாதானம். வேதம் சொல்லுகிறது, மனித புத்திகளினால் விவரிக்க கூடாத ஒரு சமாதானம் ஒன்று இருக்கிறது என்று. தேவ சமாதானம் இறங்கினது, சாந்தம் இறங்கினது. கர்த்தர் சமீபமாக இருக்கிறதை உணர்ந்தேன். இந்த நாள் மட்டும் கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் எனக்கு. ஹல்லேலூயா. அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, வருகிற சூழ்நிலைகளிலே இழப்புகள் இருக்கலாம், தடுமாற்றங்கள் இருக்கலாம், சோர்ந்து போய் விடாதிருங்கள். புதிய ஆரம்பங்கள் காத்திருக்கிறது. தேவன் உங்களை கைவிடுகிறதில்லை. துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாதே, எரிச்சல் அடையாதே என்று வேதம் சொல்லுகிறது. டோன்ட் ஃப்ரெட் யுவர் செல்ஃப். சில பேர் சொல்லுகிறதை கேட்டிருக்கிறேன், உண்மை இல்லாதவங்க, தில்லுமுள்ளு பண்ணுறவங்கெல்லாம் நல்லா வாழ்கிறாங்களே, வசதியாக இருக்காங்களே. பிரியமானவர்களே, துன்மார்க்கருடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு காத்திரு. கர்த்தர் உன்னை உயர்த்த 1000 வழிகளை வைத்திருக்கிறார். God knows the time and the tide. ஏற்ற காலத்திலே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கரத்திலே அடங்கி இருங்கள், ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்துவார். God is a great God. நாம் ஆராதிக்கிற தேவன் ஏசப்பா சாதாரண கடவுள் அல்ல. ஏற்ற காலத்திலே நிச்சயமாய் உயர்த்துகிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏற்ற காலம் வந்தது. ஒரு வேலை இல்லாமல் பல நாள் தவித்தேன். அதன் பிறகு ஒரு சிறிய வேலையிலே சேர்ந்தேன். ஒரு அலுமினிய கம்பெனியிலே வேலையிலே சேர்ந்தேன். அதன் பிறகு ஒரு ஹோட்டலில் வேலை செய்தேன். படிப்படியாக தேவன் எனக்கு கிருபை தந்தார். ஆச்சரியமாக எனக்கு அரசாங்கத்தில் வேலை கிடைத்தது. தேவன் நடத்தினார், வாசல்களை திறந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய கையில் இருக்கிறது. அவரை நம்பி இருப்போம், அவரை நோக்கி பார்ப்போம், அவர் மேல் நம்முடைய கண்களை வைத்து விடுவோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடைந்தது.
34ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கிற போது வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவைகள் வெட்கப்பட்டு போகவில்லை. கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த உலகம் உங்களை புரிந்து கொள்ளாது. There are people who will always keep finding fault at you. ஆனால் தேவன் உங்களை குற்றப்படுத்தி பேசுகிறவர் அல்ல, உங்களை பக்குவப்படுத்துகிறவர், உதவி செய்கிறவர், உங்களை கரம் பிடித்து உயர்த்துகிற தேவன். நீங்கள் நம்புகிறீர்களா? சோர்ந்து போய் விடாதிருங்கள். தாமஸ் ஆல்வா எடிசனை உயர்த்தின கர்த்தர் உங்களையும் உயர்த்துவார். எங்கே இழப்புகள் வந்ததோ அது லாபங்களாய் மாறுகிறது. எங்கே கண்ணீர் இருந்ததோ அது களிப்பாய் மாறுகிறது. எங்கே சோதனைகள் இருந்ததோ அதெல்லாம் சாதனையாய் மாறுகிறது. எங்கே பாவம் இருந்ததோ அங்கே கிருபை விளங்கினது. கர்த்தருடைய அன்புக்கு அளவில்லை. அவரை நம்பி இருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. வேதம் சொல்லுகிறது, மனுஷனை நம்புகிறதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம். எஸ் டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், ஹோல்ட் ஆன் டு யுவர் ஃபெய்த். உங்கள் விசுவாசத்தை பற்றி கொள்ளுங்கள். இயேசுவேன்னு கூப்பிடுங்க. உண்மையாக கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்டு இருக்கிறது. அநேக நாட்களாக நீங்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? அநேக நாட்களாக அந்த காரியம் வாய்க்கவில்லை என்று காத்திருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, 38 வருஷமாய் படுக்கையில் கடந்த ஒரு மனுஷன். இட் இஸ் நாட் அ ஷார்ட் டைம். பிரியமானவர்களே, சாதாரண ஒரு நடப்பு அல்ல. 38 வருஷம் படுத்து கிடப்பது என்பது அது ஒரு வேதனையானது. இட்ஸ் அ டார்ச்சர். ஆனால் இயேசு அங்கே சமீபமாய் நடந்து வந்தாராம். அல்லேலூயா. நீ சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்டார். உன் படுத்தையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடக்க முடியாதவைகளை நடத்தி காண்பிக்கிறவர் நம்முடைய இயேசு. என்ன செய்யலாம்? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன். அதுதான் பலன். பிரியமானவர்களே, ஆகாரத்தினால் வருகிற பலன் வேற, ஆவியிலே வருகிற பலன் வேறு. இந்த ஆவியிலே இருக்கிற பலன் தான் இந்த சரீரத்திலேயும் பலனை விளங்க பண்ணும், உங்கள் வழிகளிலேயும் பலனை விளங்க பண்ணும். Don't be disturbed and don't succumb to the circumstances. கர்த்தரையே பாருங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் இருதயம் தேவனுக்குள்ளே ஸ்திரப்பட்டு இருக்கட்டும். நன்றி சொல்லுங்கள். எவ்வளவு நன்றி சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். ஆண்டவரே, இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்தீங்களேன்னு சின்ன சின்ன காரியமாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கொண்டே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்போம். வித்தியாசத்தை தேவன் காண்பிப்பார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ சமீபமாக இருக்கிறவர். ஆண்டவரே, உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்கிறதே, அதை தாரும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே தாரும். உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே தாரும். நீங்கள் சொன்னீங்களே, இந்த உலகத்தில் துயரம் உண்டு, உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னீங்களே. அந்த ஜெயம் உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். அந்த கிருபை அலங்கரிக்கட்டும். உம்முடைய கரம் அவர்களை பிடித்திருக்கிறதை காண பண்ணுங்க. அவர்களுக்கு விரோதமான எல்லா கிரியைகளும் முறிந்து வெட்கப்பட்டு போகட்டும். என் கர்த்தர் பெரியவர் என்பதை விளங்க பண்ணட்டும். வேலை செய்கிற இடத்திலே உதவி செய்யுங்க. அவருடைய பிரயாசைகளிலே கூட இருங்கப்பா. இயேசு நல்லவர் என்பதை ருசிக்க கண்டிப்பாய் உதவி செய்வீர். அவங்க எந்த மதமோ எந்த ஜாதியோ இயேசுவேன்னு கூப்பிட்டா ரட்சிப்பு உண்டு என்று சொன்னீரே. கிருபை தாரும். உம்மை அறிந்து கொள்ள செய்யும். உம்முடைய கிருபையை விளங்க பண்ணுவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் தேவ சமாதானம் இருக்கட்டும், தங்கட்டும், பெருகட்டும். உம்முடைய செழிப்பு விளங்கட்டும். தேவைகள் சந்திக்கப்படட்டும். அற்புதங்களை காணச் செய்யும். இயேசு இரட்சகர் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you.